வணக்கம் மாணவர்களே. இப்போ நம்ம 11ஆம் வகுப்பில் 3வது சாப்டர் முக்கோணவியலில் இருக்கிற 1 மார்க்கு பார்க்க போகிறோம். இப்போ பயிற்சி 3.12 அதில் ஃபர்ஸ்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்க? இங்கே பார்த்தீங்கன்னா 1/cos 80 டிகிரி இருக்குது, மைனஸ் √3/sin 80 டிகிரி இருக்குது. இந்த 1ஐயும் 3யும் இருக்குது, நடுவில் மைனஸ் இருக்குது, அதை ப்ளஸ் பண்ணிடுங்க. 1 3 ஆட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்? ஆன்சரு 4 கிடைக்கும். சரிங்களா? அது ஆன்சர் 4 ஆன்சர். அடுத்தது செகண்ட் கொஸ்டின் போகலாம். செகண்ட் கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா இப்போது எல்லாத்துலேயுமே கீழே √2 இருக்குது. அப்போ √2 எல்லாத்துலேயும் இருக்குது, அதை விட்டுருங்க. சரிங்களா? கடைசி மட்டும்தான் √3 இருக்குது. இப்போ நம்மளுக்கு √2 வர ஆன்சர் தான். ஃபஸ்ட்டு 3த்தில் பாருங்கள் √2 இருக்குங்களா? இப்போது இங்கே பார்த்தீங்கன்னா k³ இருக்குது. சரிங்களா? அப்போ k³ √2 ரெண்டும் வர ஆன்சர். k³ /√2 அதுதான் ஆன்சர், ஃபஸ்ட் ஆன்சர். சரிங்களா? k³ /√2 பாசிட்டிவ் k³ தான், k³ ப்ளஸில் தான் இருக்குது. அப்போ k³ /√2. அடுத்தது தேர்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது? இங்கே 4ன்னு ஆரம்பிக்குது கணக்கு. அப்போ ஆன்சர் வந்து 4 + √2. சரிங்களா? இப்போ 4 இங்கே ஒரு sin ஸ்கொயர் இருக்குங்களா, பவரில் 2 இருக்குதுங்களா, அதுக்கு ரூட் எடுக்கிறோம்னு ஞாபகம் வச்சுங்க. அப்போ 4 + √2 இந்த ஆன்சர். அடுத்தது ஃபோர்த் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஆன்சர் 1 + cos π/8. இங்கே கீழே 8, இங்கேயும் 8, இங்கேயும் 8, எல்லாத்துலேயும் 8 8 8ன்னு கீழே இருக்குது. இப்போ கீழே 8 வர ஆன்சர். சரிங்களா? ஃபஸ்ட் ஆன்சர். சரிங்களா? அடுத்தது ஃபிஃப்த் கொஸ்டின் போகலாம். ஃபிஃப்த் கொஸ்டினில் என்னென்னா இங்கே பார்த்தீங்கன்னா 2 cos 4θ வந்திருக்கு. சரிங்களா? cos 4θ ஆப்போசிட்னு ஞாபகம் வச்சுங்க. cos θ ஆப்போசிட் என்னது? 2 sin θ. சரிங்களா? வேறு எதுலேயும் இல்லை. இங்கே +2 cos 4θ இருக்குது. ஆன்சர் வந்து 2 காஸுக்கு ஆப்போசிட் sin θ அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. அடுத்தது சிக்ஸ்த் சம் பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா மேலே நியூமினேட்டரில் மைனஸ் இருக்குது. அப்போது மைனஸ் வர ஆன்சர். மைனஸ் வர ஆன்சர் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோர்த் ஆப்ஷன் தான். ஃபர்ஸ்ட்லேயும் மைனஸ் வருது, ஆனால் கீழே 2 வரணும், அந்த மாதிரி ஆன்சர். சரிங்களா? கீழே என்ன வரணும்? 2 வரணும். மேலே மைனஸ் வரணும், கீழே வந்து என்ன வரணும்? 2 வரணும். அந்த ஆன்சர் மேலே மைனஸ் கீழே 2 நான் வச்சுக்கோ, அதுதான் ஆன்சர், ஃபோர்த் ஆன்சர். அடுத்தது செவன்த் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா டிகிரின்னு இருக்குங்களா, 1 டிகிரி 2 டிகிரி 3 டிகிரி, மேலே டிகிரின்னு இருக்குதுங்களா, டிகிரின்றது 0ன்னு ஞாபகம் வச்சுங்க. எல் டிகிரி ரவுண்டு போடுறோமா, அது 0ன்னு ஞாபகம் வச்சுங்க, அதுதான் ஆன்சர். அடுத்தது எய்த் கொஸ்டின் பார்க்கலாம். இப்போ எய்த் கொஸ்டினில் இங்கே பார்த்தீங்கன்னா என்ன ஆன்சர்னா 1/12 தான் ஆன்சர். எப்படி வந்துச்சுன்னா எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா இந்த 6ஐயும் இந்த 4ஐயும் பாருங்கள், 6யும் 4யும் ஆட் பண்ணுங்கள். 6யும் 4யும் ஆட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்? 10 கிடைக்கும். சரிங்களா? 10ஓட இன்னும் ஒரு 2 ஆட் பண்ணணும். 10ஓட என்ன பண்ணணும்? ஒரு 2 ஆட் பண்ணணும். சரிங்களா? எஃப்னு 2 இருக்குங்களா, அப்போ 2 அப்படின்னு வச்சுக்கோ. ஒரு 2 ஆட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்? 12. அதுதான் ஆன்சர் 1/12. அடுத்தது நைன்த் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா எது சரியானதல்லன்னு கேட்குறான். sin θ, cos θ, tan θ இப்படிலாம் வருது. 4வது ஆன்சர் தான் சீக்கன் θ. sin cos tanன்றது ஒரு 3 ஒரு ஜோடி மாதிரி. சரிங்களா? அடுத்து சீக்கண்ட் கொஸ்டின்ட்டு காட்டு அது வரும். இப்போது சம்மந்தமே இல்லாமல் 3 விட சம்மந்தமே இல்லாமல் ஒன்று இருக்குதுன்னா அது என்ன? சீக்கன் θ மட்டும் தான். சீக்கன் θ = 1/4 அது ஞாபகம் வச்சுங்க. அடுத்தது 10th கொஸ்டின். 10th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இங்கே என்ன ஆரம்பிக்குது? cos 2θ cos 2π அப்படின்னு ஆரம்பிக்குது. சரிங்களா? அதுதான் ஆன்சர். சரிங்களா? அந்த மாதிரி வருது. cos 2 வெளியே எடுத்துங்க. அந்த இங்கே இருக்குது பார்த்தீங்களா 2, அந்த 2 2வும் வெளியே எடுத்துட்டுன்னு வச்சுக்கோங்க. cos θ + π. ஓகேங்களா? பாசிட்டிவில் தான் இருக்குது. அந்த மாதிரி ஃபஸ்ட்டு பாசிட்டிவ் ஆகுது, அந்த ஆன்சர் cos 2θ + π. காஸ் ஆரம்பிக்குது, காஸ் ஞாபகம் நடுவில் ப்ளஸ் தான் வரும். ஃபஸ்ட்டு ப்ளஸில் இருக்குது, அதனால் ப்ளஸ். அடுத்தது 11th கொஸ்டின். 11th பார்த்தீங்கன்னா இந்த ப்ளஸ் இருக்குதுங்களா, அந்த -a கேன்சல் ஆகிடுது. இந்த -b + b கேன்சல் ஆகிடுது, -c + c கேன்சல் ஆகிடுது. அப்படி ஞாபகம் வச்சுங்க. அப்படின்னா ஆன்சர் என்ன வரும்? 0ன்னு வரும். எல்லாம் கேன்சல் ஆகிட்டா ஆன்சர் என்னது? 0. சரிங்களா? அது 12வது கொஸ்டின். பார்த்தீங்கன்னா PQ அப்படின்னு 2 இருக்குது. சரிங்களா? அப்போ அது 2 PQ 2 இருக்குது. அப்போ 2n அப்படின்னு ஆரம்பிக்கிற ஆன்சர் ஞாபகம் வச்சுக்கோ. அப்போ 2n வருது, இங்கே 1 மட்டும்தான். சரிங்களா? 2n + 1 / p + r - q. சரிங்களா? 2n அப்படின்ற ஆரம்பிக்கிறது இது ஒன்று தான். n இங்கே ஏற்கனவே இருக்குது, n முன்னாடி 2 போட்டுக்கிறீங்க. சரியா? PQ 2 இருக்கிறதுனால 2q அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. அடுத்தது 13th கொஸ்டின். இங்கே பார்த்தீங்கன்னா a இருக்குது, இங்கே b இருக்குது. a/b முன்னாடி ஒரு மைனஸ் போட்டுக்கணும். சரிங்களா? a/b வகுத்தல்ன்றதுனால மைனஸ் வரும். இப்போ -a/b அதான் ஆன்சர். தேர்ட் கொஸ்டின். சரிங்களா? அடுத்தது 14th.
14th பார்த்தீங்கன்னா, இங்கே சைன் ஸ்கொயர், இங்கேயும் சைன் ஸ்கொயர், இங்கேயும் சைன் ஸ்கொயர். 3த்துலேயும் ஸ்கொயர், ஸ்கொயர், ஸ்கொயர்னு வருதுங்களா? அப்போது செங்கோணம், முக்கோணம். சரிங்களா? அதுதான் வரும். செங்கோணம், முக்கோணம்னா உங்களுக்கு என்னன்னு தெரியும். இப்படி தான் வரும் செங்கோணம், முக்கோணம். இப்போ அதில் கர்ணத்தின் வர்க்கமானது அடுத்த 2 பக்கங்களின் வர்க்கங்களின் கூடுதலுக்கு சமம். சரிங்களா? எல்லாம் 3மே வர்க்கம் வரும். 3மே வர்க்கம் வந்துச்சுன்னா அதான் வந்து என்னது செங்கோணம், முக்கோணம். சரியா? செங்கோணம், முக்கோணம் ஆன்சர். அடுத்தது 15th பார்த்தீங்கன்னா, எஃப் ஆஃப் தீட்டா அமையும் இடைவெளி என்னன்னு கேட்குறாங்க. சரிங்களா? என்ன ஆகுது? சைன் தீட்டா, காஸ் தீட்டா. சைனும் காசும் எங்கே கோயின்சைட் ஆகும்னா 1/√2ல தான் கோயின்சைட் ஆகும். சரிங்களா? சைன் 45 1/√2, காஸ் 45 1/√2. இப்போ √2ன்னு வர ஆன்சர். சரிங்களா? இப்போ 1, √2 இந்த ஆன்சர் ஞாபகம் வச்சுங்க. சைன் தீட்டாவும் காஸ் தீட்டாவும் 1/√2ல கோயின்சைட் ஆகும். அந்த 1/√2 ஞாபகம் வச்சுங்க. அடுத்தது 16th சம்மு. 16th பார்த்தீங்கன்னா, இங்கே காஸ் டு எக்ஸ்ன்னு இருக்கு பாருங்கள். இந்த இடத்துல காஸ் டு எக்ஸ்ன்னு இருக்குது. அந்த முன்னாடி இருக்கிற 2 மட்டும் முன்னாடி எடுத்து போட்டுங்க. அங்கே உள்ளே இருக்கிற 2. இப்போ நான் ஒரு ஆன்சர் 2 காஸ் எக்ஸ். சரிங்களா? இதுதான் ஆன்சர். காஸ் டு எக்ஸ் இங்கே இருக்குங்களா மெட்டீரியலில்? அந்த 2 முன்னாடி எடுத்து போயிருக்கேன். 2 காஸ் எக்ஸ் அதான் ஆன்சர். அடுத்தது 17th கொஸ்டின். 17th கொஸ்டின்னு இங்கே என்ன இருக்குது? 12ன்னு இருக்குது. சரிங்களா? 12 சுற்றளவு கொண்ட முக்கோணத்தின் அதிகபட்ச பரப்பளவு என்னன்னு கேட்குறாங்க. இப்போ 12 சுற்றளவுனா முக்கோணம் அப்படின்னும் போது எத்தனை பக்கங்குது? 3 பக்கங்குது. சரிங்களா? அப்போ அந்த 12 3ஆல் வகுங்க. 12 3ஆல் வகுத்தீங்கன்னா என்ன கிடைக்கும் ஆன்சரு? 4. 4 12. சரிங்களா? ஆன்சர் வந்து 4 மீட்டர் பக்கத்தினே அந்த ஆன்சர். சரிங்களா? 17வது ஃபர்ஸ்ட் ஆன்சர். அடுத்தது 18வது. 18வது பார்த்தீங்கன்னா, இங்கே 10 முழு சுற்றுன்னு இருக்குது கொஸ்டினில். சரிங்களா? 10 முழு சுற்றுன்னு இருந்துச்சுன்னா ஆன்சர் வந்து 10 பை விகலைகள் அதான் ஆன்சர். அடுத்தது 19வது சைன் ஆல்பா காஸ் ஆல்பா 2 வந்துருக்குது. இந்த மாதிரி வந்தாவே நான் என்ன சொல்லியிருக்கேன்? 2 கோயின்சைட் ஆகுது √2 ஞாபகம் வச்சுங்கன்னு சொல்லியிருக்கேன். இப்போ பி லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு √2 எனில் பி ஸ்கொயர் மைனஸ் 1 இதுதான் ஆன்சரு. இந்த லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். √2 ஒரு ஆன்சர் கண்டிப்பாக வரும். எல்லாத்துலேயுமே √2 இருக்குது 4 ஆப்ஷன்லையும். என்ன நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு இந்த சிம்பிள் மட்டும் ஞாபகம் வச்சுங்க. சரிங்களா? அந்த சிம்பிள் வருது அது ஒன்று தான். ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் மட்டும் தான் வருது அந்த சிம்பிள். மீதெல்லாம் கிரேட்டர் தேன் ஈக்குவல் டு தான் வருது. சரிங்களா? பி லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு அந்த ஆன்சர் ஞாபகம் வச்சுங்க. அடுத்தது 20 பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ரைட்டு, செகண்ட் ஆப்ஷன் ரைட்டு. ஏன்னா ரெண்டுமே கிரேட்டர் தேன் 0, இதுவும் கிரேட்டர், ரெண்டுமே கிரேட்டர் தேன் 0. சரிங்களா? அப்போ 1 மற்றும் 2 ஆகிய இரண்டுமே உண்மை. ஓகேங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நீங்கள் யாராவது நம்ம சேனலுக்கு நியூவாக இருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் நோட்டிஃபிகேஷனும் தட்டி விடுங்க. கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பை ஸ்டூடெண்ட்ஸ்.